சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மொதல் 3 பாதம் துலா ராசியில் இருக்கும். அப்புறம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க சிறு வயதில் ஆன்மீகத்தில் இல்லைனாலும் சரி, வயதாக கண்டிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டுருவாங்கன்னு சொல்லலாம். அதே போல் அதிக புத்தி கூர்மை உடையவங்களாக இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதே போல் இவங்களோட கடமை என்னமோ அதையே சரிவர செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் சொகுசு பிரியராகவும் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. அப்புறம் பணம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு அதிக எண்ணங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் பேச்சாற்றல் அதிகமாக உள்ளவங்கன்னு சொல்லணும். நேர்மையாக நினைக்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க அதிக புத்திசாலியாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட புத்திசாலித்தனம் இவங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இவங்களோட புத்திசாலித்தனம் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லலாம். அதாவது டீச்சிங் போன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. டீச்சர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவாங்க. அதையே மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள நல்லா டெவலப் பண்ணி விட்டுருவாங்க. அது போல தான் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க. இவங்க புக்ஸை நிறைய ரீட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உபயோகமாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனதளவில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லைன்ட்டு உற்சாகமாக இருப்பாங்க, இப்படி சொல்லலாம். அதே போல் நிறைய விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்பவுமே பாராட்டணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சுயமரியாதைங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கக்கூடியவங்க இவங்க. ஆனால் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள அடிபட்டிருப்பாங்க. அதனால அந்த அனுபவம் இவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கல்வி பாடமாக இல்லாமல் அனுபவ பாடமே சிறந்ததாக இவங்க வாழ்க்கையில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க ஒரு பிடிவாத குணம் உள்ளவங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆழமாக நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடையாமல் இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்களை விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது இவங்கனால என்ன உழைப்பை போட முடியுமோ அத்தனை உழைப்பையும் போட்டு அவங்க நண்பர்களுக்காக உதவி கண்டிப்பாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையை வேணாலும் குடிக்கலாம். அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அவங்கள பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொறுப்பை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது பேச்சால இருக்கலாம், இல்லை முக பாவனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால மற்றவங்களை கண்டிப்பாக ஈர்க்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக பணம் சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இவங்க கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது சொகுசான வாழ்க்கையை இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதுக்காக இவங்க பணம் அதிகமாக சம்பாரிச்சும் வச்சுருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் பழமையை விரும்பக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கலை சார்ந்த விஷயங்கள் அதுலேயும் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கூட சொல்லலாம். அதுலேயும் ஆர்வம் இவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். இவங்க மனதளவில் ஒரு விஷயத்த இது கரெக்ட் அப்படின்னு பண்ணி நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க அதை யாருக்காகவும் பயப்படாமல் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அதே விஷயம் இவங்களுக்கு தப்புன்னு பட்டுட்டா டப்புன்னு மன்னிப்பும் கேட்டுருவாங்க. அந்த நல்ல குணம் கண்டிப்பாக இவங்க கிட்ட இருக்குது. அப்புறம் விசாக நட்சத்திரக்கா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிக முன்கோபம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை உதவியும் செய்யக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்துட்டா அதைய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை இறங்கி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தான தர்மத்தில் கூட அதிகமாக ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க. இந்த விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மற்றவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்கள பாராட்டுறாங்களோ அதே அளவுக்கு இவங்களும் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக பாராட்டுவாங்கன்னு சொல்லலாம். அந்த சிறப்பான குணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே போல் நிறைய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப அன்பு இவங்களுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது கஷ்டம்தான். இவங்க சிறு வயதிலேயே இந்த ஹாஸ்டல் போன்ற விஷயங்கள்லாம் சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா வெளியூரில் தங்கி படிக்கிறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே இவங்களோட குடும்ப அன்பு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்.
ஏதோ ஒரு வகையில இவங்க குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்க பிசினஸ்ல அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா அதிகார பண்ற தன்மையில இவங்க அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஆர்டர் போடுற இடத்துல இவங்க இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும்னு கூட சொல்லலாம். நிறைய விசாக நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட உடல் நலத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது ஒரு டைம்ல ஹையா உடல் நலத்துல ரொம்ப சீராக இருப்பாங்க. ஒரு டைம் பாத்தீங்கன்னா இவங்களோட உடல் நலம் ரொம்பவுமே சீராக இருக்காது. விசாகம் 1ஆம் பாதக்காரங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் இவங்களுக்கு அதிபதியாக வரும். இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் எண்ணம் அதிகமாவே இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா கல்வியில ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கலை சார்ந்த விஷயங்கள்லயும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கும். கலை சார்ந்த விஷயங்களை இவங்க ஈடுபட்டுட்டு வருவாங்கன்னு கூட சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க மத்தவங்கள ரொம்பவுமே நம்ப மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இவங்களுக்கு கண்டிப்பாக பிடிவாத குணம் இருக்கும். அப்புறம் இவங்களுக்கும் பணங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த அளவுக்கு நண்பர்கள் கூட்டம் இவங்க கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல மத்தவங்களை இவங்க நம்பவே மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் விசாக 2ஆம் பாதக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதியாக வருவாங்க. அதனால இவங்க அதிக சந்தோஷத்தை தான் விரும்பக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு சுயநலம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் எப்பவுமே சுகவாசியா தான் இருக்கணுங்கிற எண்ணம் தான் இவங்க அதிகமா யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதிக அறிவு திறனும் இவங்களுக்கு அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கலை சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு இருக்கும். அதே போல இவங்க அதிகமா தற்புகழ்ச்சி இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம். அதாவது தன்னை மற்றவங்க வெளியில பெருமையா பேசிக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா இவங்கள பெருமையா பேசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க மனதுல என்ன தோணுதோ அதையே வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் மறைச்சல வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரங்க பாத்தீங்கன்னா புதன் இவங்களுக்கு அதிபதியா வருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ரொம்பவுமே ஈடுபாடாக இருப்பாங்க. எப்பவுமே ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம். அதே போல கல்வி சார்ந்த விஷயங்களையும் இவங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு விஷயத்த இவங்க பிளான் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த விஷயத்த நோக்கி தான் இவங்க எப்பவுமே டிராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க இவங்க. அதே போல படிப்புல பாத்தீங்கன்னா அதிகமான படிப்புகளை இவங்க பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதாவது உயர்கல்வி அடையிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா மற்றவங்களை அதிகமா நம்பக்கூடிய எண்ணங்கள் இவங்க கிட்ட இருக்காது. மற்றவங்களை நம்பிதான் இவங்க வாழணுங்கிறது இவங்களுக்கு அவசியமே கிடையாதுன்னு நினைப்பாங்க. அதே போல நிறைய திறமைகளும் இவங்களுக்கு உள்ளடக்கியவங்களா இருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹைட்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்புறம் விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் இவங்களுக்கு அதிபதியாக வருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா குடும்ப நபர்களோட மெர்ஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுல இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். செலவு பண்றதுலயும் இவங்க மிக சிறந்தவன்னு கூட சொல்லலாம். இவங்களும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆடம்பரமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கவனம் இருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறவங்க எல்லாமே ஆடம்பரமான விஷயங்கள்ல விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சுகவாசியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்களும் இருப்பாங்க. முக்கியமா இந்த 4ஆம் பாதக்காரங்க பாத்தீங்கன்னா கௌரவத்துல ரொம்பவுமே முக்கியமா இருப்பாங்க. சுயகௌரவங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். இவங்களும் சொசைட்டில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இது போன்ற விஷயங்கள இவங்க ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கும் தற்புகழ்ச்சி ரொம்பவுமே பிடிக்கும். அதாவது மற்றவங்க இவங்கள புகழ்ந்து பேசணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா இவங்கள புகழ்ந்து பேசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.